ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஞாயிறு ஆராதனை வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். நாம் அனைவரும் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக ஒரு இடத்துல கூடியிருக்கிறோம். பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க அழகாயாக என்று நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் திருச்சபைக்கு வந்து அவரை ஆராதிக்கிற நாம் அனைவரும் பாக்கியவான்கள். ஏனென்று சொன்னால் எத்தனை பேர் வீட்டில் இருந்தபடி ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்த பெரிதான கிருபையினால் நம்மளுடைய திருச்சபைக்கு வந்து அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆராதனையை கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தருடைய பிரசன்னம் அளவில்லாமல் ஊற்றப்பட வேண்டும். நாம் ஆராதிக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை அளவில்லாமல் இந்த இடத்துல இறங்கி கர்த்தர் இந்த ஆராதனை அங்கீகரிக்க வேண்டும். பாடல் பகுதி, ஆராதனை பகுதி, தேவ செய்தி, ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய கரம் இருந்து அவரை வழிநடத்தி செல்ல வேண்டும். இந்த ஆராதனைக்கு விரோதமாக எழும்புகிறது பிசாசின் கிரியைகளோ தந்திரங்களோ எதுவுமே வாய்க்காமல் போகத்தக்கதாக இந்த ஆராதனை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம் மத்தியில் இருக்கும் தலைமை போதவர் பிஷப் டாக்டர் நித்யராஜ் அவர்களுக்கு கொஞ்சம் ஜெபிப்பார்கள். ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கி வரும்படியாக தேவாவியானவருக்காக இந்த ஆராதனையை பொறுப்பெடுக்க எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம், எல்லாரும் முதலாவது வாய்ப்பு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தூய ஆவியே, அன்பின் ஆவியே, உங்களை வரவேற்கிற ஆவியானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, ஊற்று நீரே உள்ளம் நீங்குதையா, நல்லவரே நல்லவரே, இப்பொழுதும் நாம் இரண்டு பாடலை பாடப் போகிறோம். முதலாவது நமது தலைமை தேவாலயத்தின் உதவி பாஸ்டர் சுபாஷ் அவர்கள் ஒரு பாடலை பாடுவார்கள். அவரை தொடர்ந்து பிரதர் டூன் ஜாபர் சொல்ற பாடலை பாடுவார்கள். அவரோடு கூட இணைந்து நாம் கண்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை துதிப்பதும் கர்த்தாவின் நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவது எவ்வளவு நலமாக இருக்கும் என்று சங்கீதம் 92:1 சொல்லப்பட்டிருக்கு. காலை வேளையில கூட முதல் ஆராதனையில கர்த்தரை துதிப்பதும் கர்த்தர் துதி உமக்கு இயேசுநாதா என்று சொல்லி பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். துதி உமக்கே இயேசுநாதா, நித்தமும் காக்கும் கிருபைகளாலே உம்மை துதித்திடுவே. உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே.
ஆதி அந்தமெல்லாம் அனாதி தேவனே அடைக்கலமானே நமக்கு நீரே. மாறா விசுவாசத்தை எமக்கு தந்தீரே, இங்கே துதித்திடுவே. உமக்கே ஏசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. கடந்த நாளெல்லாம் வழுவாமல் எம்மை காருண்யத்தாலே காத்தீரே. வல்ல தேவனின் வாக்குகளாயே இங்கே துதித்திடுவே. உமக்கே ஏசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. தாயினும் மேலாய் அன்பு பூண்டி தந்தை போல என்னை மன்னீரே. இவனை தந்தவும் அன்பினையே இங்கே துதித்திடுவே. உமக்கே ஏசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தமும் காக்கும் கிருபைகளாலே இங்கே துதித்திடுவே. சந்தோஷமா இருக்குங்க. காலை வேளை ஆமென் சொல்லுவோம். ஆமென். மரணத்துக்கு வந்திருக்கிற எல்லாரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எல்லாரும் சேர்ந்து இன்னொரு பாடலை பாடுவோம். ஆமென். அப்பா வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதான். நம்ம எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க காலைய வேளையில் ஆண்டவரை பார்க்க வந்ததில்? ஆமென். சத்தமா ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். எங்களோடு சேர்ந்து இந்த பாடலை பாடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்பா வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஸ்கிரீன்ல வரும் நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம் பாடுவோம் பாடுவோம், நடனம் ஆடுவோம் ஆடுவோம் கொண்டாடுவோம். அப்பா வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. காத்திருந்தார், கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். சொல்ல கரங்களை தட்டி பாடுவோம் கொண்டாடுவோம் கூடுவோம் நடனம் ஆடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையிலா பேரின்பமே. எங்க அப்பா வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதான். பரிசுத்த முத்தம் தந்து பாவம் எல்லாம் போக்கிவிட்டார். ஆடுவோம் கொண்டாடுவோம் கூடுவோம் நடனம் ஆடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்
சந்தோஷமே. எங்க அப்பா வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும். இயேசு அப்பா வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் அனைவரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் நம் கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம். கர்த்தர் அவர் ஆராதனையில் பிரியப்படுகிற கர்த்தர். அவர் நம்முடைய ஆராதனை ஏற்றுக்கொண்டு நம்முடைய ஆசீர்வாதங்களை வழங்குகிற கர்த்தர். அவர் நம்முடைய ஆராதனை பிரியப்பட்டு நம்முடைய ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுக்கும் தேவன். நாம் கொஞ்ச நேரம் அவர் ஆராதனை செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய ஆராதனை அங்கீகரித்து அதுவும் இந்த தேவாலயத்திலிருந்து அவரை நோக்கி ஆராதனை செய்யும் பொழுது அவர் நிச்சயமாய் நம்முடைய ஆராதனை ஏற்றுக்கொண்டு நம்முடைய ஆசீர்வாதத்தை உயர்த்துகிற கர்த்தர். வேதத்தில் வாசிக்கும் பொழுது தானியேல் கர்த்தரை நோக்கி 3 வேளை விண்ணப்பம் பண்ணுகிற மனுஷராய் இருந்தார். தானியேலுக்கு ஒரு நெருக்கம் வந்து விட்டது. சிங்கங்களை தூக்கி போட்டார்கள். ராஜா இரவு முழுவதும் தூங்கவில்லை. ஆனாலும் அவர் மறுநாள் காலையில் அதிகாலம் எழுந்து வந்து அவர் கேட்கிறார், தானியேலே நீ நலமா இருக்கிறார் என்று கேட்கும் பொழுது தானியேல் சொல்லுகிறார், ஆம் ராஜாவே, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார் என்ற வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இன்று நாமும் கர்த்தரை நோக்கி ஆராதனை செய்யும் பொழுது நமக்கு எதிராக எத்தனை கெர்ஜிக்கிற சிங்கம் வந்தாலும் சரி, நமக்கு எதிராக பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல் அவன் எழுப்பி வந்தாலும் சரி, கர்த்தர் நிச்சயமாக சிங்கத்தின் வாயை கட்டி போட்டு அவர் நிச்சயமாக சிங்கத்தின் வாயை அவர் கட்டி எறிந்து நம்மளை ஆசீர்வதித்து சிங்கத்தின் வாய்க்கு நம்மளை தப்ப செய்து வருகிற வாரம் முழுவதும் நம்மளை காத்து வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். நாம் அனைவரும் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். முள்ளத்தோடு பசுத்தோடு இந்த பசுத்த ஓய்வு நாளிலே அவர் ஆராதனை செய்யும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இருக்கிறார். எப்பொழுதும் இந்த ஆராதனை பகுதியை நம் மத்தியில் இருக்கும் தலைமை போதகர் பிஷப் டாக்டர் நித்யராஜ் அவர்கள் கொஞ்ச நேரம் இந்த ஆராதனைக்குள்ள வழிநடத்தி செல்வார்கள். அவரோடு கூட இணைந்து பாடி தேவனை துதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துவார். எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்து முதலாவது ஸ்தோத்திரம் என்று சொல்ல வேண்டும். ஆண்டவர் எத்தனோ அற்புதங்களை செய்திருக்கிறார், எத்தனோ நன்மைகளை செய்திருக்கிறார். ஆண்டவர் பாராட்டின கிருபை, இரக்கம், தயவு, கொஞ்சவல்ல எல்லாரும் வாய்ப்பு ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்கிறார். ஸ்தோத்திரம் என்று ஆண்டவர் பாராட்ட எல்லா கிருபைகளுக்கு நன்மைகளுக்காக எல்லா வாய்ப்பு எத்தனை நன்மை எனக்கு செய்தீர் ஆண்டவரே, எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா. எல்லாரும் வாய்ப்பு ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஆழ்மையில் இருந்தேன், நியாயமாய் இருப்பேன், தேவனே உம்மை துதிப்பேன். ஆழ்மையில் இருந்தேன், நியாயமாய் நினைத்தேன், தேவனே உம்மை துதிப்பேன், தேவனே உம்மை துதிப்பேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இயேசு ராஜா. நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. விவரிக்க முடியாதையா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ராஜா, நன்றி ராஜா. நன்றி ராஜா, என் இயேசு ராஜா. நன்மைகளை நினைத்து ஒவ்வொன்றா சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். செப்டம்பர் மாதம் 1 தேதி இன்னைக்கு 13 ஆகிறது. ஆண்டவர் செய்த நன்மை எத்தனை நன்மைகள் ஆயிரத்தி சொல்லுங்க. ஆண்டவர் எப்படி நான் பாடுவேன் தெரியலப்பா, நீ செய்த எனக்கு நன்மைகள் ஆயுள் முழுவதும் கர்த்தருக்காக ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எப்படி பாடுவேன் நான்,
இயேசு எனக்கு செய்ததை எப்படி பாடுவேன் இயேசு எனக்கு செய்ததை ஆயுள் முழுவதும் கத்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்தேன் ஆயுள் முழுவதும் கத்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்தேன் ஒரு வழி அடையும் போது புதுவரை திறந்ததிவா ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா திறந்த வாசல் என் வாழ்க்கையில் திறந்த வாசல் என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவர்களோ அடைக்காத ஆண்டவர்களோ எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை ஆயுள் முழுவதும் என் கத்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்தேன் ஆயுள் முழுவதும் என் கத்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன் கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டேன் கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டேன் கடுகாலமும் குறை வைக்காமலே கடுகாலமும் குறை வைக்காமலே அதிகமாய் அதிகமாய் ஆசீர்வதித்தேன் எப்படி பாடுவேன் நான் இயேசு எனக்கு செய்ததை எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை ஆயுள் முழுவதும் என் கத்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன் ஆயுள் முழுவதும் என் கத்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன் நேசத்துக்குரியவர் அவர் பாசத்துக்குரியவர் அவரை மாதிரி அன்பு செலுத்துற ஒருவரும் இல்லை ஆண்டவரை பாசம் எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி நேசத்துக்குரியவரே நான் சொல்றவங்களுக்கு நேசத்துக்குரியவரே பாசத்துக்குரியவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு நன்றி உம்மை நாங்கள் துதிக்கிறோம் இந்த நேசத்துக்குரியவரே உம்மை நேசித்து வாழ்ந்திருப்பேன் என் பாசத்துக்குரியவரே உம்மை பணிந்து வாழ்த்திடுவேன் இந்த நேசத்துக்குரியவரே உம்மை நேசித்து வாழ்ந்திருப்பேன் பாசத்துக்குரியவரே உம்மை பணிந்து வாழ்ந்திடுவேன் உம்மை நேசித்திட உம்மை பணிந்திட உம் கிருபை தந்தீரையா உம்மை நேசித்திட உம்மை பணிந்திட உம் கிருபை தந்தீரையா கிருபைக்காய் உம்மை சோத்தரிப்பேன் கிருபைக்காய் உம்மை துதித்திடுவேன் கிருபைக்காய் உம்மை சோத்தரிப்பேன் கிருபைக்காய் உம்மை துதித்திடுவேன் சாரோனின் ரோஜாவே பல்லக்காற்றின் திராட்சை ரசமே நீர் இந்த நேசத்துக்குரியவரே சாரோனின் ரோஜாவே பல்லக்காற்றின் திராட்சை ரசமே நீர் இந்த நேசத்துக்குரியவரே கிருபைக்காய் உம்மை ஸ்தோத்தரிப்பேன் உந்தன் கிருபைக்காய் உம்மை துதித்திடுவேன் உந்தன் கிருபைக்காய் உம்மை ஸ்தோத்தரிப்பேன் உந்தன் கிருபைக்காய் உம்மை துதித்திடுவேன் லீலி புஷ்பமே சீலி மரமே நேசர் நீ நல்லவரே இந்த நேசத்துக்குரியவரே லீலி புஷ்பமே சீலி மனம் நீரே நேசர் நீ நல்லவரே இந்த நேசத்துக்குரியவரே கிருபைக்காய் உம்மை ஸ்தோத்தரிப்பேன் உந்தன் கிருபைக்காய் உம்மை துதித்திடுவேன் கிருபைக்காய் உம்மை
ஸ்தோத்தரிப்பேன். உம்மை கிருபைக்காய் உம்மை துதித்திடுவேன். அல்லேலூயா. உயர்ந்த கண்களை கொண்டு போய் விடும் ஆண்டவரே என்று சொல்கிறார். எல்லாரும் வலதுகரத்தை வைத்து கண்மலையானவரே கண்மலிருந்து தண்ணீர் வரும், கண்மலிருந்து தேன் வரும், கண்மலிருந்து நதி புறப்பட்டு வரும். சொல்லுங்க, கண்மலையானவரே, என்ன கண்மலையானவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. வேலைக்கு போய் கிருபை கொடுத்து ஏதோ எப்படியோ அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவன் சுகபலன் யாவுக்கும் ஸ்தோத்திரம். தினம் தினம் அருள் நன்மை காவவும் ஸ்தோத்திரம். ஆற்றுகிறோம் ஸ்தோத்திரம் உமது அன்பினுக்கே ஸ்தோத்திரம் மனேசா. நேர்மிகு அதிரு அன்பா ஸ்தோத்திரம். நித்தமும் உமக்கடியார்களின் ஸ்தோத்திரம். ஆழ்மனே ஸ்தோத்திரம் உமது அன்பினுக்கே ஸ்தோத்திரம் மனீசா. ஆத்தும நன்மைகளுக்காகவும் ஸ்தோத்திரம். அதிசய நடத்துவதற்காகவும் ஸ்தோத்திரம். ஆவலுடன் ஸ்தோத்திரம் உமது தகுமதிக்கே ஸ்தோத்திரம் மனேசா. மாறா பூரணேசா ஸ்தோத்திரம். மகிழோடு ஜெபம் மொழி காலை ஸ்தோத்திரம். ஆராய் துணை ஸ்தோத்திரம் இந்த தருணமை கூட ஸ்தோத்திரம் மனேசா. உத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆட்பரிப்போம் அன்பரேசுவே. அல்லேலூயா ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே ஆட்பரிப்போம் அன்பரேசுவே. இந்த மட்டும் காத்த எபினேசரே இனி மேலும் காக்கும் ஏகோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபினேசரே இனிமேலும் காக்கும் யெகோவாயே. எந்தன் வாழ்க்கையின் இம்மானுவேலரே, வாழ்க்கையில் இம்மானுவேலரே. இந்த வருடத்தின் நாட்களிலே வருடத்தின் நாட்களிலே ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே ஆட்பரிப்போம் அன்பரேசுவே. அல்லேலூயா ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே ஆட்பரிப்போம் அன்பரேசுவே. கர்த்தருடைய நாமங்களை சொல்லி ஒரு நிமிஷம் கேட்கிற எல்லாரும் ஒரு ரெண்டு கரங்களை உயர்த்தி அவர் நாமங்களை சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரம். யெகோவாயே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா சகல வாயத்தை சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யெகோவா ஷாலமே ஸ்தோத்திரம். எல்ரோயே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் எழுதப்படுகிறது. நீங்க அவர் நாமத்தை அறிக்கை வேத
அவனை நாமத்தை அறிந்திருக்கபடியால் அவனை உயர்ந்த அடக்கத்தில் நாமத்தை வாயத்தை அறிக்கை பண்ண அந்த நாமத்தை நீங்க அறிந்திருக்க அந்த நாம உங்களை உயர்த்து பிரியமானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். தேவனின் நாமத்திற்கே துதியுண்டாகட்டுமே, தேவனின் நாமத்துக்கே உன்னதரே, தேவனின் நாமத்திற்கே தேவனின் நாமத்துக்கே உன்னதரே, தேவனின் நாம பலத்த கோட்டை, நீதிமான் சுகமாங்கே, தேவனின் நாம பலத்த கோட்டை, நீதிமான் சுகமாங்கே. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord Most High. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord Most துதி கனம் மகிமை மாட்சிமை புகழ்ச்சி ஒருவருக்கு ஏறெடுக்கும் பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரலோகத்திலுள்ள பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ஆட்சி வருவதாக, பரிசுத்த பரலோகத்தில் செயல்படுவதாக, அந்த நாளத்தில் தாரும் பாவத்தை மன்னித்ததும் எங்களை சோதனை ராஜ்யம் வல்லமை மகிமை என்னெடுக்க முடியவில்லை. நாம் முழங்கால் படையிட்டு 10 வாக்குத்தத்தம் அறிக்கை செய்வோம். செழிப்பு என்ற தலைப்பில் வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்வோம். நீதிமான் செழிப்பான் என்று சொன்னீரே, உன்னை தேவ நதியினால் செழிப்பாக்குவேன் என்று சொன்னீரே, உனக்கு செழிப்பான மேடு உண்டு என்று சொன்னீரே, உனக்கு செழிப்புள்ள காலங்களை தருவேன் என்று சொன்னீரே, உனக்கு செழிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னீரே, ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்று சொன்னீரே, கூடாரம் செழிக்கும் என்று சொன்னீரே, உன்னை செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து விட்டேன் என்று சொன்னீரே, வனாந்திரம் செழிப்பான வயல்வெளி ஆகும் என்று சொன்னீரே, வறண்ட நிலம் மகிழ்ந்து செழிக்கும் என்று சொன்னீரே. வாக்கு தத்தங்கள் நிறைவேற கரங்களை தட்டி தேவ நாமத்தை வெளியிடுவோம். அறிவிப்புகளை சபைக்கு சமர்ப்பிக்கிறேன். தேவநாமம் மகிமைப்படுவதாக. இன்று மாலை 6:30 மணிக்கு மாலை ஆராதனை நடைபெறும். 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. வருகிற செவ்வாய்க்கிழமை வழக்கத்தின்படி அற்புத இரவு டைம் சேஞ்ச் இருக்கும். 6:30 to 7:30. வருகிற 16ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு மாலை 6 மணி முதல் 6:30 மணி கடைசி கால சிந்தனையும் அமாவாசையை முன்னிட்டு விடுதலை ஜபம் 6:30 to 7:30. நம்ம ஆலயம் 8 மணிக்கெல்லாம் வழிபாடு மூடப்பட வேண்டும். இந்த அரசு உத்தரவுகள் நேரங்களை மாற்றி அமைத்து குறித்துக் கொள்ளுங்கள். Tuesday 6:30 to 7:30 அற்புத இரவு. Wednesday 6 to 6:30 கடைசி கால சிந்தனை. 6:30 to 7:30 அமாவாசை விடுதலை ஜபம் நடைபெறும். வருகிற வாரத்திலிருந்து வெள்ளிக்கிழமை கவனிங்க. இதுவரைக்கும் நம்ம ஆலயம் திறக்கப்பட வெள்ளிக்கிழமை பாசிட்டிவ் பெறாத்துல இந்த வாரம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம நேரத்தை மாற்றி அமைக்கும். 11 மணிலிருந்து 12 மணி 1 hour தான். ஒரு மணி நேரம் காலைல உபவாசம் நடத்திருக்கோம். கொஞ்சமாக தான் பண்ண முடியும், வேகமாக பண்ண முடியாது. ஆகவே ஃப்ரைடேல மார்னிங் 11 to 12 1 hour உபவாசத்தை ஆரம்பித்து சமைத்து தெரிவிக்கிறேன். வருகிற சனிக்கிழமை வழக்கத்தபடி 7 முதல் 8 மணி வரைக்கும் நேயர்கள் விருப்பம் துதியாக நடத்தப்படும். டிவி நிகழ்ச்சியிலே சில மாற்றங்கள் அமைத்திருக்கிறோம். தமிழ் டிவியிலே கடந்த கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளாக செவ்வாய்க்கிழமை வந்து கொண்ட நிகழ்ச்சி சில சூழ்நிலை காரணமாக புதன்கிழமை மாற்றி வைத்திருக்கும். நன்றாக கவனிங்கள். புதன்கிழமை காலை 7 மணி முதல் 7:15 வரைக்கும் ஒளிபரப்பு தெரிவித்துக் கொள்கிறோம்.
நம்பிக்கை டிவிலே வியாழக்கிழமை காலை 6:40 7 மணி வரை, நித்தியம் டிவிலே புதன் வெள்ளி காலை 7 முதல் 7 நடைபெறுவது தெரிவித்து, தயவு செய்து நம்முடைய விசுவாசிகள் டிவி நிகழ்ச்சிகள் குறித்து ஜெபம் பண்ணுங்கள். டிவி முடித்துக்க பொறுத்திருக்கிற பிள்ளைகள் அன்பின் காணிக்கைகளை கொடுத்து அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கடந்த நாள் வாசிக்கிறேன். மிஸ்ஸஸ் ரோஜினி ஐசராஜ் 15:9, மிஸ்ஸஸ் எஸ்தர் வளர்மதி 15:9, மாஸ்டர் ஸ்டீஃபன் ஜோயல் ராஜ் 16:9, பிரதர் எடிசன் டேவிட் 17:9, மிஸ்ஸஸ் ஜெஸ்ஸி செல்வகுமார் 17:9, மிஸ்ஸஸ் பிரீதா மதன் 19:9. இவருக்கான ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, தர்மியான கால நேரத்திலே எங்க சபையிலே பிறந்தநாள் ரோஜினி ஐசராஜ்க்காக, எஸ்தர் வளர்மதிக்காக, ஸ்டீஃபன் ஜோயல் ராஜ், எடிசன் டேவிட்காக, ஜெஸ்ஸி செல்வகுமார், பிரீதா மதனுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீ வற்றாத நீருக்கு போல் இருப்பாய், நீர் பாய்ச்சல் கொடுத்த போல் இருப்பாய். இந்த வசனத்தின்படி இந்த பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். எந்த வருஷம் இல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து சந்தோஷப்படுத்தும். இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து இப்ப தேசத்துக்காக ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் இருக்கிற இடத்திலே முழங்கால் ஒரு 5 நிமிடம் நாம் ஏற்கனவே சொன்னபடி நம்முடைய ஆலய வழிபாடுகளிலே ஒரு 5-10 தேசத்துக்காக ஜெபிக்கலாம் தீர்மானம். எல்லாரும் முழங்கால் படிக்கிறோம். முன்பாக வந்து தேசத்துக்காக ஜெபம் பண்ண, இந்தியாவுக்கு இருள் விலக, இந்தியாவுக்கு செழிப்பு வர, இந்தியாவுக்கு சமாதானம் வர, இந்தியாவை கர்த்தர் ஆசீர்வதிக்க, தேசத்தில் ஆட்சி செய்த பிள்ளைகளுக்காக சகோதரர்கள் ஜெபம் பண்ணுவார்கள். நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மே துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேளையில் ராஜா, இந்திய தேசத்துக்காக நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் தேசத்துக்காக நீ பரிதபிக்கிற தேவனப்பா, நீ எழுந்தருளுவீராக கர்த்தாவே. நீ திரும்பி வாரு, எங்கள் மேலே உமது கோபத்தை ஆற பண்ண முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குற்றங்கள் எல்லாம் மன்னிப்பீரா, எங்களை தாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. நீர் எங்கள் தேசத்துக்கு சேமத்தை தர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் எல்லையில் நல்ல பாதுகாப்பும் சமாதானம் கட்டிட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் தேசத்துக்கு இருள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினால். எல்லா விபச்சார வேசினது ஆவிகள் விலக முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. குடிவரியில் ஆவிகள் விலக முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். எல்லா கற்பழிக்கிற ஆவிகள் விலகட்டும். பெண்களுக்கு, சிறு பிள்ளைகள் இழைக்கப்படுகிற கொடுமைகள் ஆண்டவரே, பெண்களுக்கு இழைக்கப்படுகிற கொடுமைகள் எங்கள் தேசத்தை அகன்று போக முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஆட்சி செய்கிற எல்லா பிரைம் மினிஸ்டருக்காக, சீஃப் மினிஸ்டர்ஸ்க்காக, எல்லா கேபினெட் மினிஸ்டர்ஸ்க்காக, IAS IPS ஆஃபீஸர்ஸ்க்காக, எல்லா அரசு ஊழியருக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. ஞானத்தோடு ஆட்சி செய்ய தேவரே அவருக்கு கிருபை தந்தரல முடியாது ஜெபிக்கிறேன். நல்ல திட்டங்களை நாட்டிற்கு கொண்டு வர தேவனை கிருபை பாராட்ட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசம் எங்களிலும் கர்த்தாவே ரத்தம் தெளிக்கப்படுவதாக, ஆத்மாக்களை ரட்சிப்பீராக. ஒருவர் ரட்சிக்கக்கூடாதபடி உமக்கு சித்தமே இல்லையே கர்த்தாவே. நீ ரட்சிக்க முடியாது ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எல்லா மாநிலங்களிலும், மாவட்டங்களிலும், கிராமங்களிலும், குக்கிற கிராமங்களிலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரே தேவன் ஜனங்கள் அறிக்கை செய்ய தேவனை கிருபை பாராட்ட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏழை எளிய மக்களை நினைவு கூறுகிறோம் கர்த்தாவே. தெருக்கள் ஓரத்திலும், கடற்கரை ஓரத்திலும் வசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவீராக. அவர் வறுமையெல்லாம் நீங்க முடியாது ஜெபிக்கிறேன். வேலையில்லாத பிரச்சனைகள் ஒழித்து போட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு நீ கட்டளிட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா துறைகளிலும் கர்த்தாவே ஒரு ஆசீர்வாதத்தையும் பெருக்கத்தையும் தேவரே நீ தர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் தேசத்துக்கு நீ சேமத்தை கட்டளிடுகிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா ஊழியர் நினைவு கூறுகிறோம் ராஜா. எல்லா ஊழியர்களையும் நீ ஆசீர்வதிப்பீராக. எல்லா ஆலயம் திறக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆத்மாக்கள் வந்து ஆராதிக்க கிருபை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களை ஜெபங்களை கேட்டு அப்படியா செய்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வாசிக்க போகிறோம். ஒரு 6 வசனங்கள். நான் ஒரு வசனம் வாசிப்பேன், நீங்க மறுவசனம். சங்கீதம் 126. சீயோனின் சிறையிட்டு கர்த்தர் திருப்பும் பொழுது சொப்பனம் காணுவது போல் இருந்தோ. கர்த்தர் தமக்கு பெரிய கரை செய்தார், இதை நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் மிருகத்தோடு அறுப்பார்கள். ஒரே ஒரு நிபந்தனை, 3 ஆசீர்வாதங்கள். நீங்க 5வது வாசப்பத்தினா கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கைகளை ஒரு தலையிலேயே சொல்லலாம். விதை என்று சொன்னால் ஜபம் என்று பொருள்படும். கவனிங்கள், விதை என்று சொன்னால் வசனம் என்று பொருள்படும். விதை என்று சொன்னால் ஜபம் என்று பொருள்படும். விதை என்று சொன்னால் காணிக்கை என்று பொருள். இங்க வந்து விதை என்று சொன்னால் ஜபம் என்று பொருள்படும். கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்கள் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராம். நான் சொல்றேன், எதுக்கு ரிசல்ட் இருக்கோ இல்லையோ, ஜபத்துக்கு கட்டாயம் ரிசல்ட் இருக்கு. ஆமென் சொல்லலாம்.
அது கண்ணீரோடு பண்ண ஜபத்துக்கு அதிகமான விளைவு உண்டாம். என்ன ஆசீர்வாதம்? 3 ஆசீர்வாதம் கண்ணீரோடு ஜெபிச்சீங்கன்னா நிபந்தனை வந்து கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்தை நான் போடுகிறேன். முதல் ஆசீர்வாதத்தை வாசி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சிறையிருப்பை சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது என்று வேதத்தில் எழுதப்படுது. 4ஆம் வசனம், தெற்கத்து வெள்ளை திருப்பது போல சிறையிருப்பு திருப்புவார் அப்படின்னு சொன்னா ஒரு செகண்ட்ல ஆண்டவர் சிறையிருப்பு மாற்றுவார். முதல் குறிப்பு, கண்ணீரோடு ஜெபித்தார் சிறையிருப்பை திருப்புவார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. நீங்க 2வது ஆசீர்வாத வாசி பார்த்தீங்கன்னா 2ஆம் வசனம் 3ஆம் வசனம், கர்த்தர் பெரிய காரியம் செய்தார் மகிழ்ந்து இருக்கிற. 3ஆம் வசனம் 2ஆம் வசனம், புறஜாதிகளுக்குள்ளே கர்த்தருக்கு பெரிய காரியம் சொல்லுவாராம். ரெண்டு சேர்த்து சொல்லுகிறேன், கண்ணீரோடு ஜெபித்தால் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென் சொல்ல மாட்டீங்க. கடைசியாக 6ஆம் வசனம் வாசிக்கிறேன், கம்பீரத்தோடு கூட திரும்பி வருவான். ஆமென் சொல்ல போறான். அப்ப 3வது எப்படி வருவானா, அள்ளி தூக்கிய சுமக்கு அழுது கொண்டு போகிறானா, அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு. அறுத்த அரிகனா அறுவடை என்று பொருள்படும். 3வது, கண்ணீரோடு ஜெபித்தார் கட்டாயம் நாம் செய்கிற காரியத்துக்கு அறுவடை உண்டு. ஆமென் சொல்லுங்க. 3 ஆசீர்வாதம் சொன்ன ஒரே நிபந்தனை, கண்ணீரோடு ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணா 3 blessing. நம்பர் 1, சிறையிருப்பு திருப்புவார். நம்பர் 2, பெரிய காரியம் செய்வார். நம்பர் 4, நீங்க எதிர்பார்க்காத அறுவடை தருவார். பைபிள்ல கீழே வச்சிருக்க பாருங்க, நீங்க 2 கரத்தை உயர்த்தணும். நான் ஒவ்வொன்றா சொல்லுவேன், ஊழியர்களா நீங்க ஆமென் சொல்லணும். எல்லாம் 2 கரம் உயர்த்துக்க பார்க்கலாம். கண்ணீரோடு ஜெபிக்கிற உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். சத்தமா சொல்லுங்க. 2வது, கண்ணீரோடு ஜெபிக்கிற உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் உங்கள் சிறையிருப்பெல்லாம் திருப்புவார். 3வது, கண்ணீரோடு ஜெபிக்கும் வாழ்க்கை எதிர்பாராத அறுவடையை தருவார். கைகளை தட்டில் ஆண்டவரை மகிழ்ச்சியின் நாமத்தினாலே ஆமென் என்று அறிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கை ஆசீர்வாதம் சுதந்திரமாக்கி ஜெபிக்கிறேன் பிதாவே. உட்காருவோம். இப்பொழுது நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். கவனிக்க. நம்ம வந்து காணிக்கை வந்து கொஞ்சம் வாட்சை வந்து காணிக்கு முன்னாடி எடுத்துருவோம். ஆஃப்டர் த மெசேஜ் காணிக்கை எடுக்க போகிறோம். நம்ம ஆலயத்திலே கேமரா ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். அவருடைய காரியத்தை நான் பிறகு உங்களுக்கு ஆராதனை முடிவில் அறிவிப்பு கொடுக்கிறேன். இப்பொழுது நம்ம நேரடியாக கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறோம். ஆராதனை 7 மணிக்கு ஷார்ப்பாக முடிச்சுவோம். இடத்த சுற்றி செகண்ட் சர்வீஸ் 7:30 ஸ்டார்ட் பண்ணும். நம்ம வந்து டாக்டர் ஐசர் கர்த்தருடைய வார்த்தை வழங்குவாங்க. என்னுடைய மகள் ஜாரட் ஆகியோருக்கு மொழி இருப்பார். ஆண்டவரும் சிவருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். I greet everyone in the name of the Lord and Savior Jesus Christ. இயேசு மிகவும் நல்லவர். God is very good. அவரை போல நல்ல தேவன் ஒருவர் இந்த பூமியிலே இல்லை. There's no one good like him. நம்ம எல்லாரும் கண்களை மூடி அருள்நாதர் இயேசுவை. Let us all close our eyes and look up to Lord Jesus in prayer. அவருடைய பிரசன்னம் வெளிப்படும்படியாக. The presence of God should be revealed here. ஒவ்வொருவரையும் தொடும்படியாக. God should touch each and every one. ஆசீர்வாதமாக இருக்க. The words we meditate should be a great blessing for us. Let us all look up to Lord Jesus. இதயம் அது ஆறுவதில் எல்லாருக்கும் தெரிந்த ஒரே ஒரு அடியை பாடி நாம் செய்திக்கு ஆயத்தப்படுவோம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். Let the heavens be open. Thou hast magnified thy word above all thy name. Today morning magnify your word, Lord. Let the strong man be binded up. Let the saddened fall down like lightning. Let the words give the reward 30, 60 and 100. Let the Holy Spirit come upon each and everyone who listen to the word of God. Let all the hearts ablaze. Right now I pray for those who watch this in online. Please speak with them. Please change this word of God into a blessing. Let all the words we meditate be fulfilled to them. In Jesus' name, amen. When I was waiting in the presence of the Lord on the last week, God showed me a beautiful verse in the Bible.
Gospel of John, 1ஆம் அதிகாரம் chapter 1, 51ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். verses 51. பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்தில் இருந்து தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்தில் இருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். He, உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். he then added, very truly I tell you, you'll see heaven open and the angels of God ascending and descending on the Son of Man. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. ஆண்டவர் இந்த வசனத்தை காண்பித்து God showed me this verse இந்த உலகத்தில் ஊழியம் செய்யும் when Jesus did ministry in this world. நாத்தானோடு இயேசுவை சந்திக்க வருகிறார். Philip and Nathaniel goes to meet Jesus. இயேசு நாத்தானோடு பார்த்து முதல்ல சொல்லுகிறார், Jesus told to Nathaniel, இதோ இஸ்ரவேலை கவலற்ற உத்தமர் என்று சொல்லுகிறார். you are a blameless, upright in Israel. உடனே அவனை பார்த்து சொல்றார், இதிலும் பெரிதான காண்பாய் என்று சொல்லுகிறார். And he's saying to him that you'll see greater things than this. சொல்லுகிறார், Thirdly, இது முதல் from now onwards, தேவதூதர்கள் the angels of God, ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். very truly I tell you, from now on you'll see the angels of God ascending and descending. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. The glory be to God. வானம் திறந்திருப்பதையும் The heavens will be opened தூதர்கள் இறங்குவதும் ஏறுவதும் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். and you'll see from now on the angels of God ascending and descending. I tell you very truly. எப்பொழுது வேதத்தில் மெய்யாகவே மெய்யாகவே என்று சொன்னால் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கிறது. And whenever we say it very truly in the Bible, there's a deep secret in it. நீங்க வேதத்தில் வந்த மெய்யாகவே மெய்யாகவே நிறைய வசனங்கள் காணப்படுகிறது. When you see in the Bible, you can see many verses with the word very truly. இயேசு சொல்கிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்லுகிறேன். Jesus told very truly, I'm saying this. அப்படி என்று சொன்னால் What does it mean? ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலும் In the life of each and every people of God, திறந்து the heaven should be open, தேவதூதர்கள் இறங்கி the angels of God should descend, வேலைப்பாடுகள் வாழ்க்கையில் நடக்கிற அனுபவம் இருக்க வேண்டும். there should be experience of actions of angels descending from the heaven. திரும்ப நான் சொல்லுகிறேன், I'm telling it once more. ஒவ்வொரு பிள்ளை வாழ்க்கையிலும் In each and every child's life, திறக்கப்பட்டு the heaven should be opened, தேவதூதர்கள் இறங்கி வந்து the angels of God should descend down, பணிகள் வேலைப்பாடுகள் ஒவ்வொரு தேவ பிள்ளை வாழ்க்கையில நடக்கிற அனுபவம் ஒவ்வொரு தேவ பிள்ளை இருக்க வேண்டும். each and every people of God should have the experience of angels descending from heaven and working for them in their life. நீங்க தேவதூதரை பார்க்கிற அனுபவம் இருக்க வேண்டும். You have to have experience of seeing the angels. சில பேர் பார்த்து ஏதாவது கனவு பார்த்தீங்களா பிரதர் கேட்பேன். I'll ask to some people, did you see any dream? எனக்கு கனவு பார்த்தே இருக்கு பழக்கமே இல்ல பிரதர். Some used to say, I don't have an experience habit of seeing a dream. கனவுக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல பிரதர். I don't have relation between me and a dream. இதுவரைக்கும் நான் கனவு பார்த்ததே இல்ல பிரதர். I have not ever seen a dream. படுத்தா போது நல்லா தூங்குவேன் பிரதர். When I start sleeping, I sleep very well. அது வந்து சரியான அனுபவம் கிடையாது. That is not a perfect experience. When you read in the Bible, பார்த்தா நிறைய தேவப்பிள்ளைங்க சொப்பனம் பார்த்திருக்காங்க. when you see a vision, many men of God have seen a vision. அந்த கண் திறக்கப்பட்ட அனுபவம் இருக்க வேண்டும். You should have experience of your eyes opened. அந்த வாரம் நான் ஜெபிக்கும்போது ஆண்டவர் சொன்னார், When I prayed last week, God told me, தேவ பிள்ளைகளும் each and every child of God தேவதூதர்கள் இறங்கி உங்க வாழ்க்கையில அவர்கள் வேலைகள் செய்கிறதை உங்கள் கண்ணார பார்க்கிற அனுபவம் இருக்க வேண்டும். should have an experience of seeing with their own eyes the angels descending from heaven and working for them in their life. இயேசு சொல்லுகிறார், Jesus told, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், very truly I am telling, தேவதூதர்கள் இறங்குவது வேறு இது முதல் நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லுகிறார். now onwards you'll see the angels of God ascending and descending. என்னைக்காவது தேவதூதரை நீங்க பார்த்திருக்கீங்களா? Have you ever seen the angel of God? என்னைக்காவது தேவதூதர் வாழ்க்கை செய்கிற கேரக்டர் பார்த்திருக்கீங்களா? Have you ever seen the works of angel of God? போன வாரம் ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணினாங்க. Last week a sister called me. பாஸ்டர் ஒரு கனவு பார்த்தேன். Dear pastor, I saw a dream. பெரிய நாய் பார்த்தேன். I saw a big dog. அப்புறம் பார்த்தா நாய் கிட்ட வரல. And after that the dog did not come near me. I asked her, did it bite you? It did not bite me. கூட்டிட்டு போயிட்டாங்க பிரதர் சொல்லி. Someone came and took that. அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டேன். I asked her what happened afterwards. பூனை பார்த்தேன் பிரதர். And I saw many kittens in down. அந்த பூனை கடிச்சான்னு கேட்டேன். I asked her again, did the kitten bite you? என் கால் வந்து கீழே படல பிரதர். My leg did not touch the ground. கீழே எல்லாம் அப்படியே மேல பறக்கற மாதிரி இருக்கு பிரதர் சொன்னாங்க. I am flying from the ground. நான் சொன்னேன், சிஸ்டர் இதான் உன் சரியான அனுபவம். அந்த கால் கீழே படாம தூக்குறது
இந்த நாயும் இந்த பூனையும் உங்களை தீண்டாமல் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி உங்களை தம்முடைய கையில ஏந்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். I told that this is a perfect experience because the dog and cat did not touch you. Rather than that, the angels of God were handing over you them in the hand. I am telling you, those people who are watching it online, I am sharing this sermon with a great burden. Each and every child of God, the angels of God should ascend. You should have the experience, and you should see the experience that angels of God descending and working for you. Today we are going to pray for that. We are going to see the angels of God in the upcoming days. And you are going to see the works of angels of God in the upcoming days. Where are the angels? When you read the Bible, book of Genesis chapter 22:11, the angel of the Lord called out to him from heaven. When you read Revelations 8:1 and 2, I saw 7 angels stand before God in the heaven. The place of angels of God is sky and the heaven. That's why Jesus told, you'll see the heavens opened. You'll see the heavens opened and angels of God ascending and descending. The believers should pray, dear God, the heaven should be open for me. Let the angels descend for me. I should see the works of angels of God. When you pray like this, you will see a change from this week. Hallelujah. When you read Genesis chapter 28 verse 12, when Jacob went to his uncle's house, he's lying down, he's seeing a dream. A stairway is resting on the earth, and the top is reaching to the heaven. And he saw the angels of God were descending and ascending. Her forefather Jacob saw that. You yourself also see that. You should have experience of seeing the angel of God. I want everyone to pray today. Dear God, let the heaven be open. I see the angels of God. I need the experience. Hallelujah. தூதர்கள் கூட்டத்தால் பூமி அதிரும், நம் துதிகளின் சத்தத்தால் வானம் திறக்கும். தூதர்கள் கூட்டத்தால் பூமி அதிரும், நம் துதிகளின் சத்தத்தால் மகிமையின் ஆராதனை, பெரும் மகிழ்ச்சியின் ஆராதனை, மகிமையின் ஆராதனை, பெரும் மகிழ்ச்சியின் ஆராதனை. உயர்த்துகிறோம், புகழுகிறோம், பரவசம் அடைகின்றோம். உம்மை உயர்த்துகிறோம், புகழுகிறோம், பரவசம் அடைகின்றோம். Today my sermon's topic. When angels are descend from heaven, what are the things they'll do? I'm going to tell 5 things very shortly. The things which I say, it will be may or may not be, but this is an experience. God is powerful to do this in your life. Raise your hand, say amen. I want everyone to say amen. This is a revelation sermon. When I was waiting in the presence of the Lord, God told me, all your believers must have this experience. God told me that each and everyone should have experience in their personal life, in their family life. The heaven should be open and the angels should descend from heaven. You should ask to God, dear God, I have to see the angels. Sometimes the minister of God will come in your dream. You know what is the meaning? I asked Dr. Clifford uncle, dear uncle, what is the meaning if we dream about a pastor? He told me, dear son, the angels of God appointed for minister of God are coming as a clue for them. Many people have come and told me, dear pastor, yesterday you came in my dream. I saw you in a sad face. I felt sorry for you.
So keep this offering. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Let glory be to God. அனுபவம் தேவை உங்களுக்கு. You need experience. எனக்கு ஆண்டவரே, You ask to God, திறக்கப்பட்டு dear God, the heaven should be open. இறங்குகிற ஏறுகிற அனுபவத்தை The angels should ascend and descend. பார்க்க வேண்டும். I see that. நம்பர் 1 முதல் அனுபவம். First experience, first blessing. தூதன் இறங்குற வசனம் சொல்வேன். First I'll tell the verse in which the angel descends, and after that I'll tell the blessing. முதல் குறிப்பு. First point, செய்தியின் தலைப்பு. the topic of sermon. வானத்தில் இறங்கி வந்து என்ன செய்வார்கள்? When angels descend from heaven, what are the things they'll do? நம்பர் 1 மத்தேயு 28:2 வாசிங்க. Firstly, Gospel of Matthew 28:2. மத்தேயு 28:2. அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து கர்த்தருடைய தூதன் வானத்தில் இருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி புரட்டி அதன் மேல் உட்கார்ந்தான். And behold, a severe earthquake had occurred, for an angel of the Lord descended from heaven and came and rolled away the stone and sat upon it. முதல் குறிப்பு. First point, தூதன் இறங்கி கல்லை புரட்டுவான். angel will descend and roll away the stone. இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு குகையில வைக்கப்பட்டிருக்கிறார். When Jesus died and he was kept in a cave, பெரிய கல் வாசல்ல அடக்கப்பட்டிருந்தது. a huge stone was kept in the doorstep. பிலாத்து சொன்னான், And Pilatus said, ரொம்ப தந்திரக்காரன், he's a tricky guy. அவன் ஏதாவது ஒரு காரியம் பண்ணிடுவான். Something he'll do. அந்த கல்லறை நல்லா பத்திரப்படுத்துங்க. So you be careful about the grave. பெரிய கல்லை வச்சு பத்திரப்படுத்தினாங்க. Keep a huge stone, and they were kept careful. ஸ்திரீகள் மறுநாள் காலைல போகும்போது And next day morning when the women went, மூணு பேர் ஸ்திரீகள் போகிறார்கள். 3 women went. யார் நமக்காக அந்த பெரிய கல்லை புரட்டுவார்? Who will roll away the huge stone for us? பெரிய கல்லை எவன் நமக்குள்ளே புரட்டுவார்? Who will roll away the huge stone for us? But the Bible says, தூதன் இறங்கி வந்து the angel descended from heaven and rolled away the stone, and he was sitting upon that. Glory be to God. கல் என்று சொன்னால் What is a stone? ஆவிக்குரிய வெளிப்பாடு. The revelation as the Holy Spirit. It is endurance obstacles. So first point, தூதன் இறங்கி வந்து when angels descend வாழ்க்கையிலே, in your life, in your way, in your family, in your business, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற தடைகளை தூதன் நீக்கி போடுவார். He will remove all the obstacles, endurance for you to without getting the blessing. யார் ஆமென் சொல்றீங்க? Why are you not saying amen? சுபாஷ் அவர்கள் ஆமென் சொல்றாரு. Pastor Subhash is only telling amen. I want everyone to tell amen. இந்த வாரம் தூதன் இறங்கி தடையை நீக்கி போடுவார். I am telling you, this week angel will ascend from heaven and he will remove the stone. ஸ்திரீகள் யார் கல்லை புரட்டி போடுவார்? Here the women said, who will roll away the stone for us? அந்த மூணு பேர் யாருமே கல்லை புரட்டல. Among the 3, no one rolled away the stone. தூதன் வந்து கல்லை புரட்டினான். And the angel descended and he rolled away the stone. தூதன் இறங்கி வந்து கல்லை புரட்டி அதன் மேல் உட்கார்ந்தான். The Bible says that the angel of the Lord descended from heaven and rolled away the stone and sat upon that. எனக்கு தெரியுங்க சார், நிறைய பேருக்கு தடைக்கு நான் ஜெபிச்சிருக்கிறேன். I know I have prayed for many people endurance. உடனே தடை நீங்கிடும். Immediately the hindrance will be removed. உடனே தடை நீங்கல. It is not because that we prayed. ஜெபிக்கிறோம். We are praying தூதன் இறங்கி வந்து and the angels will descend கல்லை நீக்கி போடுகிறான். and he'll remove the stones of hindrance. இந்த வாரத்தில் உங்க வாழ்க்கையை ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள தடை கற்களை தூதன் இறங்கி வந்து நீக்கி போடுறதை நீங்கள் காண்பீர்கள். You will see in this week the angels of God descending from heaven and removing the stones of hindrance in your life. தடை என்பது எல்லாருக்கும் இருக்குங்க. And endurance and obstacles will be there for each and every one. டாக்டர் கில்பர்ட் நம்ம சபைக்கு ஊழியத்துக்கு வந்திருந்தாரு. One time when Dr. Clifford Kumar uncle came to our church for a ministry, அப்ப சொன்னாரு, தம்பி தாடி வச்சின ஒரு ஆள் அந்த மரத்துல நிக்கிறத பார்க்கறான்னு சொன்னாரு. that time he told me that a man with a beard is standing near a tree. 2001. நான் கேட்ட மந்திரவாதி யார் கேட்டேன். I asked him, is he a black magician? நான் கேட்டேன். I asked, is he a sorcery man? I don't know about it, தடை தம்பி. but it is obstacle. சும்மா மந்திர சேவல சொன்னாங்க. Please don't tell simply witchcraft and sorcery. That is an obstacle. தடையை பார்க்கறானே. I am seeing that obstacle. ஜெபம் பண்ணாரு பாருங்க. When he prayed, அந்த மரமே இல்லங்க. the tree is not, there was not there. When you see from the tea shop, there will be a tree there. அந்த மரம் பெரிய மரம் இருந்துச்சு. There was a big tree. அந்த மரமே இல்ல. Now the tree is not there. ஒரு தடை தம்பி. There was an obstacle நீங்கிச்சு போன்னு சொன்னாங்க. and that is removed. எல்லா தாமி ஒரு ஜெபத்தோட சொல்லுங்க. I am telling you with a great prayer and humble, when angels descend, God will remove all the obstacles. அந்த அனுபவம் உங்களுக்கு தேவை. You need that experience. கேளுங்க. You should ask to God, வானம் திறக்கப்பட்டு. dear God, the heaven should be open. ஒரு அனுபவத்தை எனக்கு தாங்க. Give me the experience of angel descending from heaven. There's a stone of obstacles in my life.
God will remove the obstacles. தடை வந்து ரெண்டு பேரும் கொடுப்பாங்க. Listen to me carefully. There are two persons who give the obstacles. சாத்தானும் தடை பண்ணுவான். Satan will also give obstacles, and God will also hinder. I want to quote two verses. 1 தெசலோனிக்கேயர் 2:18 வாசித்து பாத்தீங்கன்னா 1 Thessalonians 2:18. சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். Satan blocked our way. இரண்டாவது தேவன் தடை பண்ணது பாருங்க. Secondly, the hindrance of God. 1:5. 1 Samuel 1:5. அவர் கர்ப்பத்தை அடைத்து இருந்தார். The Lord had closed the womb. யார் அடைச்சது கர்ப்பத்தை? Who has closed the womb? So it is not Satan. It is not witchcraft. It is not sorcery. It is not curse. It is not wizardry. But God has closed. Glory be to God. When you read Genesis 20:32, Rachel will ask, give birth to a child. Jacob will say, is I am a God. God has closed your womb. I don't have time to read. Go home and read it. So for Samuel 1:5, the Lord had closed the womb. Genesis 32, God has only closed your womb. 1 Thessalonians 2:18, Satan has blocked the way. So Satan also can hinder. God can also hinder. When angels descend, God will remove all the stones of hindrance. There is a week which obstacles will be removed. I am telling prophetically. I am telling with the prayer. I am telling with waiting in the presence of God. I have come with a humble prayer. I have fasted and I have come here. Those people watching this online, God will send an angel from heaven in your life and He's going to remove all the obstacles and hindrance. How many of you when came to church? Those people who came with a prayer, what is your pastor going to talk with us? When you come without preparation, it won't happen. You should have a preparation. When you get up in the early morning, take some dress which is in your hanger and you wear it and come, nothing will happen. When you come with the preparation, what is God going to talk through our pastor today? I am telling with a great humble. I don't talk with boastfulness. If I have boastful, I'll fall down. I prayed for so many hours and I humble myself and I tell, if you come with the prayer, when you believe this, when you're watching this online, this week God will send the angel from heaven and He'll remove away the stones obstacles. Micah 2:13 says, the God who breaks down the obstacles of going before you. Hallelujah. Let us all sing together. தடைகளை உடைப்பவரே நன்றி சொல்லுகிறோம். தவிப்புகள் மாற்றினரே நன்றி சொல்லுகிறோம். தடைகளை உடைப்பவரே நன்றி சொல்லுகிறோம். தவிப்புகள் மாற்றினரே நன்றி சொல்லுகிறோம். That is an experience. When I drive the car, I say, when I go in the car, I say, Ramesh should not drive the car. The angel should drive the car. The boys inside the car used to laugh. The boys in the car used to say, they doesn't know the experience. Dear God, Mugil should not drive. Angel should drive the car. Angel should come. And angel should stand in the doorstep of our church. He should pray like that. I am telling you, the angels will descend from heaven. You'll see the rolling of stones. The women are asking, who will roll away the stone for us? God has ordered the angels to descend from heaven and roll away the stone. Secondly, Book of Acts.
Firstly, angels will descend and roll away the stone, blessing obstacles will be removed. இரண்டாவது அப்போஸ்தலர் நடவடிக்கை Secondly, book of Acts, 5ஆம் அதிகாரம் chapter 5, 19 20. verses 19 and 20. கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். But during the night an angel of the Lord opened the gates of prison, and taking them out, you go to church and stand there, and now you start to preach all the living words. இரண்டாவதாக Secondly, அப்போஸ்தலர்களை சிறைச்சாலை பிடித்து உள்ளே வைத்திருக்கிறார்கள். they have kept the apostles imprisoned. நல்லா கவனிக்கணும். You should listen to me carefully. சிறைச்சாலை உள்ள இருக்காங்க. The apostles are inside the prison. All the doors have been locked. வசனம் சொல்லுது, The Bible says தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலை கதவுகளை திறந்து. that during the night an angel opened the gates of prison. யார் திறந்தது? Who opened it? தூதன். The angel. அல்லேலூயா சொல்லுவாரா. Glory be to God. உள்ள சீஷர்கள் இருக்காங்க. And all the disciples are inside. I don't know whether they prayed. I don't know whether they read the Bible. I don't know whether they asked for an angel. But scripture says தூதன் வந்து the angel came and opened the gates. And where does the angel live? He's in the heaven. He's in the sky. இறங்கி வந்து He descends from there. திறந்து And he opened the gates of the prison. And he let them out. 12 5 லிருந்து 10 வாசித்து When you read book of Acts chapter 12 verse 5 to 10, சிறைச்சாலை நல்லா தூங்குறாரு. Peter is in a prison. தூதன் வந்து அறையிலே நின்றான். An angel revealed himself in the room. 12:7 தூதன் அறையில வந்து நின்றான். Chapter 12 verses 7, angel came into his room. He's being a Peter. ஆதரக்கு தொடுத்துக்கோ. Please wear your sandals கட்டிக்கோ. and wear your belt. போட்டுக்கோ. Wear your garments. வா. Come behind me. ரெண்டா காவல் போ ரோட்டுக்கு போற இருப்பு கதவு தானா திறக்கும். After the first gate, second gate and the hind gate towards the road, it opened automatically. என்ன பண்ணுவாங்களா? And what will the angels do? திறப்பார்கள். They open the doors. Say amen. இந்த வாரம் கதவு திறக்கப்படும். This week the doors will be opened. கதவு திறக்கப்படும். This week all the locked doors will be opened. All the closed doors will be opened. எங்கல கதவு திறக்கப்படும். All the bronze doors will be opened. All the prison doors will be opened. தேவ கோபத்துல பூட்டப்பட்ட கதவு உனக்கு திறக்கப்படும். All the doors which is closed by God's anger will be opened for you this week. தூதன் இறங்கின ஆண்டவரேன்னு கேளுங்க. Please ask to God the angel should descend. கிண்டல் பண்ணி சிரிக்காதீங்க. Don't kid and laugh. வருவான். How will the angel come? தூதன் எப்படி வண்டி ஓட்டுவான்? How will the angel drive the car? சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க பாருங்க. Please tell and pray. தூதன் இறங்கி வரது அவன் வண்டி ஓட நீங்க பாப்பீங்க. You'll see the experience of seeing an angel. மார்ச் மாசம் லாக்டவுனுக்கு முன்னாடி 13 14 15 ஈரோடு போயிருந்தோம். Before lockdown in the March we have gone to a convention. மார்ச் 22 லாக்டவுன். From March 22nd there was a lockdown. மார்ச் 6 7 8 ஆனிவர்சரி. From March 6 7 8 was a anniversary. 15 கன்வென்ஷன். 13 14 15 we went for a convention in Europe. We don't have a driver. Brother told ஜூட போட்டு கூடி போலாம். we can take Jude with us. இங்க இருந்து ஃபர்ஸ்ட் அப்பதான் ஜூட் நாங்க from சென்னை to ஈரோடு கிராமம் 560 கிலோமீட்டர் ஒரே டிரைவர் வண்டி ஓட்டுறோம். It was the first experience for him, only first time from Chennai to Erode 520 kilometers. We went there. போகும்போது சொன்னா மண்டே மார்னிங் திரும்ப கிளம்பலாம்னு சொல்லி. When we went there we told that Monday morning we can return from there. போனப்ப எல்லாம் சொன்னா ஈரோடு நிறைய கொரோனா இருக்குது ஏன் ஈரோடு வந்து கேட்டாங்க. கொரோனா ஸ்டார்ட் ஆகி. After when we reached there they told that there is many coronavirus here, why did you come here? ஈரோடு நிறைய கொரோனா இருக்குது அங்கேயே போனீங்கன்னு சொல்றாங்க. That in Erode there is many coronavirus, why did you come there? நான் சொன்னா சண்டே நைட் கிளம்பலாமான்னு சொன்னாங்க. My brother told can we start back on Sunday night? ஜூட கேட்ட போலாமான்னு சொன்னாங்க. We asked Jude. போலாம் டாடி அப்படினா. He told we can go. நைட் எல்லாரும் ஜோமட் கன்வென்ஷன் நைட் 11:30 கார் எடுத்தோம். When we prayed for each and every one after convention, we took the car around 11:30. All through the night we traveled with a single driver. I prayed let the angel drive the car. I don't bother about the laughing. God, Jude do not drive the car. Only the angel should drive the car. He did not get sleep. After youth camp, when we returned from Viluppuram, he was sleeping. But when we returned from Erode, he didn't even was sleepy. We came to Chennai 6:30 very safely. It is a great experience. The believer should have the experience. Secondly, when angels descend, he'll open the prison doors. This week your doors have been opened. This week your doors are being opened. I am telling the people who are watching this in online.
திறப்பார். This week God is going to open the doors for you. ஏற்கனவே பூட்டப்பட்டது எவ்வளவு ட்ரை பண்ணாலும் இந்த வாரம் கர்த்தர் கதவை திறப்பார். The doors are already have been locked. You must have tried how much ever you want, but this week God is opening the doors. Those people who believe the same, amen. Glory be to God. Isaiah 45:2. I'll break down the gates of bronze. Acts 16:26. I'll open the prison doors. This week all your bondages are being broken. How many of you believe this? Hallelujah. சிறைச்சாலை கதவுகளும் துதியினால் இடிந்து விழும். சிறைச்சாலை கதவுகளும் துதியினால் இடிந்து விழும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாரமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாரமே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. I have prayed for my travel many times. Dear God, within this time I should reach the meeting or my house. There should be a green signal wherever I go. And the car will be moving with the green signal. For many times I have prayed. My brother used to say, please pray for a small prayer. He'll be sitting in the front. He'll turn back and say, please pray for. It is very disturbance. In Jesus' name. There should be green signal wherever we go. Within 10 minutes we should reach the meeting. You won't believe there'll be green signal everywhere, and we go reach the place. So angels will come before you and they'll open the doors. You should have the experience. Pray for each and every day. Dear God, I should see the angels. You should pray that God, as you told that, for truly you will see the heavens open and you'll see the angels of God descending and ascending on the Son of Man. First, even angels ascend. They'll roll away the stone and obstacles will be removed. Secondly, when angels descend, they'll open the doors. You will inherit the blessings. When you open the door only, you'll get the blessing. This week you're receiving the blessing. Believe. Have believe in you. Official will come to pray for me. I'll tell, dear son, a key is given to you. When I was in a hut, and after the prayer he'll leave his hands inside the pocket. I'll think that he's going to give the offering. I'll ask him, what are you doing? He's an higher official. No, brother, you told that God is giving you a key. I'm just putting the key inside my pocket. Do you have that belief? This week God is going to open the doors for me. And this week God is going to remove the obstacles. Thirdly, what will the angels descend and he'll do? Book of Daniel, chapter 6, verses 21 and 22. அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். Daniel answered, may the king live forever. My God sent his angel and he shut the mouth of the lion. God sent his angel. And all the angels are in control of God in the heaven. When God told them, they'll come down. Everyone knows this incident. Daniel is in lion's den. And king has put him inside the den. All through the night he's being inside. And next day morning, king comes to the den and he asks, dear Daniel, the God you serve was powerful to save you from the lions. Bible says, and Daniel replied, may the king live forever.
God sent his angel. எல்லாம் சொல்லுங்க, தேவன் God தம்முடைய தூதனை sent his angel. Sent his angel. சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். He tied up the lion's mouth. இது ஒரு அனுபவங்க. This is an experience. பேசுவாங்க. Some people will talk. இயேசுவின் நாமத்தை நாக்கு மேல பல்ல போட்டு பேசுற வாயை கட்டறாண்டவரே சொல்லுங்க. I'll tell that in Jesus' name I'm tying up their mouth. தேவ தூதரை இறங்கி ஆண்டு வாயை கட்டி போடுவார். The angels of God will descend and they'll tie the mouth. வாயை திறக்க முடியாது. They can't open the mouth. சிங்கம் இங்க இருக்குது. Lion is there. தூதரை அனுப்பி அது வாயை கட்டி போட்டார். He sent his angel and he shut the mouths of lion. தூதர் இறங்குவது என்ன செய்வானா? Thirdly, what will do when angels descend? They'll tie the mouth of the lion. அவன் கல்லை புரட்டுவான். Firstly, he'll roll away the stone. Secondly, he'll open the doors. சிங்கத்தின் வாயை கட்டி போடுவான். Thirdly, he'll tie the mouth of the lion. தெரியாத ஒரு அனுபவம். The experience which you don't know. ஆண்டவரே தூதரை எனக்கு அனுப்புங்கப்பான்னு கேட்டு பாருங்க. When you pray, oh God, send the angels for me. உறவ பேசுகிற சிங்கங்களின் வாய்களை கர்த்த கட சிங்கமோ, பால சிங்கமோ, குட்டி சிங்கமோ, நடு சிங்கமோ, ஆண் சிங்கமோ அது காணப்பட அது வாயை கர்த்த கட்டி போடுவான். But the lions which speak against you, it may be a cub or lion or lioness, but don't worry about it. God will tie up their mouth. நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. You pray and see. ஆண்டவர் கட்டி போடுவார். God will tie up their mouth. வேதம் சொல்லுகிறது. Bible says 3:22-23ல 6:20-21. வேதம் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் காப்பாற்றுகிறார். God protects me with the lions do not harm me. தூதர் இறங்குவது என்ன பண்ணுவானா? Thirdly, what will the angel do? வாயை கட்டுவான்னு சொன்னேன். I told you he'll tie up the mouth of lion. வேதமின்றி நம்மளை பாதுகாப்பார். Blessing, he'll protect us without harm. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Say hallelujah. நீங்க வழுக்கி விழுந்தா கூட தூதன் வந்து காப்பாத்துவான். When you slip and fall down, the angel will come and help you. அதான் சங்கீதம் 91:11 சொல்லப்படுகிறது. That's why the Psalm 91:11 says, மகிமை உண்டாவதாக. Glory be to God. 11ல உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதனுக்கு கட்டளையிடுவார். He'll command his angels concerning you to guard you in all your ways. அவர்கள் தங்கள் கைகளில் உன்னை ஏந்தி கொண்டு போவார்கள். They'll uphold you in their hands. தூதர்கள் வந்தாங்கன்னா மூணாவது நம்மளை சேதமின்றி பாதுகாப்பார். Thirdly, when angels come down, they'll protect you without harm. தானியேல் 3:20 கர்த்தருக்கு மகிமை உண்டாக 3:28 நேபுகாத்நேச்சார் வசனத்தை சொல்லுகிறார். That's why Daniel 3:28, King Nebuchadnezzar responds, காப்பாத்தவும் சொல்றாரு. when God protects Shadrach, Meshach and Abednego, மகிமை உண்டாவதாக. glory be to God. அவர் தமது தூதரை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். He has sent his angel and delivered his servants. Who is saying this? King Nebuchadnezzar. What did King Nebuchadnezzar say? தப்புவிக்க தேவன் யார்? Who can deliver from my hands? The same king says, தம்முடைய தூதரை அனுப்பி தமது தாசரை விடுவித்தார். God has sent his angel and delivered his servants. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. கொரோனா வைரஸ் அதிகமான பயப்படாதீங்க. Don't fear about coronavirus. தம்முடைய தூதரை அனுப்பி சேதமின்றி உங்களை காப்பாற்றுவார். God will send his angels and will protect from harm. கொரோனா வைரஸ்க்கு தப்பி நீங்க மறுபடியும் ஊழியம் செய்வீர்கள். After the coronavirus, you again do the ministry. கொரோனா வைரஸ்க்கு தப்பி பஞ்சத்துக்கு தப்பி மறுபடியும் தேவனுக்கு எழுந்து பிரகாசிப்பீர்கள். You escape from coronavirus and famine and again you'll do ministry for God. பிசினஸ் வருது பிரதர். Dear brother, you'll get the business. உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்கிறார். Dear brother, you'll get the blessing. You'll get the life. He'll give you ministry. தூதரை அனுப்பி அந்த கிரியைகளை அழித்து உங்களை காப்பாற்ற வல்லவராய். God will send his angel and he'll protect you from all the harm. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. யோசுவா 5:13 வாசித்து பாத்தீங்கன்னா Joshua 5:13-14 says, angel standing there. Joshua can't see that. You belong to us or you belong to our enemies. Who are you? Who are you? He's replying, I'm standing you for the protection of you as captain of the host of the Lord. You don't know there's an angel standing there in the doorstep. There's an angel standing near your car. God has commanded his angels to guard you. Those people watching this in online, you may be watched from whichever country. God will send his angels and they'll descend down from heaven and they'll protect us. எத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். எத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். பொக்கையும் வாரத்தாயும் பாஸ்திரமாக காப்பாரே இரும் முதலா. பொக்கையும் வாரத்தாயும் பாஸ்திரமாக காப்பாரே இரும் முதலா. எனக்கு ஆசை வரும்
பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன் எனக்கு ஆசை வாழ பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். You should have all these experience. All our believers should have this. Ask to God. For sure God will give you this. First the angel will descend and roll away the stone. Second the angel will descend and open the doors. Thirdly angel will descend and tie up the lion's mouth. He will protect you without harm. Fourthly, Book of Judges, chapter 13, verses 3 and 9. கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும்போது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவளிடத்தில் வந்தார். அப்பொழுது அவள் புருஷனாகிய மனோவா அவளோடு இருக்கவில்லை. The angel of the Lord appeared to her and said, you are barren and childless, but you are going to become pregnant and give birth to a son. There's a family called Manoah. His wife's name is not given here. We can say Mrs. Manoah. Mrs. Manoah. She's seeing an angel. An angel appeared to her. Suddenly she's seeing an angel. An angel is saying, you will get a child. She's a barren. She doesn't have a child. She's going and telling to her husband. A man came like this. An angel came. He told that you'll become pregnant. Immediately Manoah replied, I am desiring that the angel who came to you should come to me also. He's praying. He's praying that I should see the angel. God heard Manoah. And again the angel came. And the women again says, the same angel who came that day has come today. And he's coming and telling a news. I'll give you a son. How should you grow him up? Fourthly, when angels descend, he inform you a good news. This week you are receiving a good news. This week you are receiving a good news. A telephone is coming. An email is coming. You are receiving a message. God is going to knock the door and He's going to give you information. The angel who carries the good news, Gabriel, is coming to your house. You should ask the God, when heavens should be open, I should see the angels descending from the heaven. The angel will take a good news and come to your house. When you laugh for that, the angel who came will go again to the heaven. Do you understand? You understand or not understand? Only 54 members have been seated here. Please open your mouth and talk. And those people seeing it online. The angels who descend, Jesus told, when you ask to God that you told through Jesus that truly now onwards you will see the heavens open and the angels of God ascending and descending, when you ask that, surely you will have the experience and the angels will descend and He'll inform a good news. This week you are receiving in good news. Next week you are going to say the witness. How many of you believe this? When you read in the Bible, I'm going to read some angels who brought the news. Within 5 minutes I should finish. When you read Luke 1:11, the angel of Lord appeared to him in the right side of the altar. Zechariah saw him and afraid. And he saw an angel. Have you ever seen an angel in your doorstep? You're always laughing, right? You're not believing. You're not believing. When I say that I'm going to break the bondage, are you asking, do you want a hammer?
கயிறு வேணுமா கேக்குறீங்க? When I say I'm binding it, do you want a rope? தூதனை பாக்குறியா? தூதன் எழுந்து வண்டி ஓட்டுமானா சிரிக்கிறீங்க. டேய் நீ எழுந்துற தூதன் ஓட்டுவான்னு சொல்றீங்க. When I say that the angel will drive the car, you're laughing. This is an experience. விசுவாசிக்கணும். You should believe this. கண்ணுக்கு தூதன் தெரியாது. The angel will not be seen in your eyes. Somebody will do that. எவன் கல்லை புரட்டுவான்? Who will roll the stone for us? தூதன் புரட்டிட்டான். The angel have rolled away the stone. Who will open the doors? The angel have opened the doors. Who will protect them from the lion? The angel have come down and tied them out. செய்தியை கூட தூதன் வந்து நிக்கிறான். And the angel have come here to inform our good news. He's seeing directly. And Zechariah was afraid. Oh my God, the angel have come here. The angel said, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. do not be afraid, your prayer has been heard. ஒரு நியூஸ். A good news. அப்படியே மத்தேயு 2:10 வாசி பாத்தீங்க. When you read Luke 2:10, when the shepherds were, angel came down and he's saying that I'm telling you a good news. Glory be to God. Judges 6:12. பயந்தாங்கோனே கோல வெயிட் கூட கட்ட தெரியாதவன் உட்கார்ந்து போராடுறான். தூதன் வந்து பராக்கிரமசாலியே பயப்படாதே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். Gideon was very coward. He was very coward and silent and calm, but the angel of the Lord appeared to him and said, mighty warrior. He was a coward. He was a coward. Angel revealed himself to him. Glory be to God. When angel descend, he'll bring a good news. A particular woman who watching this online service, God's word is coming across you. This week, angel will bring a good news to you. When you believe this, when you return back to your home, you'll receive a good news from an angel. You'll receive a message. You'll receive a phone call. And when you receive money in your account, you'll take 2 hours to see. Only 500. We'll give 100 rupees. You'll receive 500. It'll take 2 hours to take the mobile and see. Without knowing you, the angel will come and put the money. The one who have put money. The one who put the money will call you and say, I have put the money and see that. Believe that. This week you are receiving the good news. I have prayed and I have come. Dear God, my people should see the angel. Hallelujah. நன்மை வரும், ரட்சிப்பு வரும், ஒத்தாசை எனக்கு வரும், பலன் எனக்கு வரும், நற்செய்தி கர்த்தரால் வரும், பலன் எனக்கு வரும், நற்செய்தி கர்த்தரால் வரும். நான் நம்புகிறது கர்த்தராலே வரும், நான் We married, we gave a marital life for a couple in lockdown. In the lockdown. The lockdown, they are calling me back, we are pregnant. They made a phone call and told me that good news we have. They came and they gave a sweet for us. ஜீவன் சுகபல பாட்டு பாடுங்க, அதே பாருங்க, ஜீவன் சுகபல யாவும் இதே பாருங்க. கொரோனா வந்து என்ன பாடுவேன்? கொரோனா வந்து பாடுங்க. டெய்லி சொல்லணும், சீர்மிகு வான்புவி தேவா ஸ்தோத்திரம், எனக்கு ஜீவன் சுகபல தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். Each and every day you should give thanks to God who has given you life and all the strength and all the wealth in your life. கொரோனால வீட்ல இருக்கற, how you in house is quarantine. கேமரால பார்த்தா மதசால இருக்கற, கேமரால பார்த்தா சரவணா ஸ்டோர் இருக்கற. When you see in camera, you're in Saravana store. சரவணா ஸ்டோர் கேமரா லிங்க் இருக்குது. I have a link with the Saravana store camera. I have a link in Madasha. எங்கெங்கயோ போறீங்க வரீங்க. You're going here and there. சாவுக்கு போறீங்க. You're going for a death. எங்கெங்கயோ மீட்டிங் போறீங்க. You're going for a meeting here and there. God has protected you from the virus. It's God's grace. God has sent His angel without your knowing. This week you are receiving good news.
This week you're receiving in goodness. Tomorrow morning you're going to receive it. Believe that. பார்க்கணும் அந்த அனுபவம் வேணும். You must see that. You should have an experience. Finally, book of Matthew, chapter 1, verses 20. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு நான் சொன்னதெல்லாம் இறங்கி வந்து பாப்பாங்க. காணப்பட்டு தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது என்றான். மத்தேயு 2:13. அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்பு காணப்பட்டு After he had considered this, an angel of the Lord appeared to him in a dream and said, Joseph, son of David, do not be afraid to take Mary home as your wife, because what is conceived in her is from the Holy Spirit. When they had gone, an angel of the Lord appeared to Joseph in a dream. I want to finish this. Finally, and after the birth of Jesus, the angel being appeared in the dream of Mary and Joseph. Don't say that I don't see a dream. I don't get a dream. I call a little girl and asked her. I don't get a dream. You should see a dream. Here he revealed himself in the vision, and angel said, you take the child and go to the other side. King Herod is trying to kill the child. My brother used to get a dream. He is a man of dream. One time he told me, the church is full of chairs here and there. Only 2-3 people are seated here and there. And after Corona, we'll be sitting here and there. God has shown that in the dream. First service will be full. Nowadays, they are not coming even if you call. When they see the news in television and mobile phones, they are afraid to come. I don't come to church. That day, God showed my brother in the dream. See, Dr. Raja Singh uncle have been seated. Here and there, the chairs are empty. You should see the dream. You should see the dream. For that, you can't see the unwanted, all the sparrow and all the parrot. The Satan will trick and he'll show the dream. You should find that. You should find that whether God is showing that or you are deceived by Satan. Finally, when angel appeared to Joseph and he guided them to go in the other way. Finally, when angel descend, he'll guide us. I want to finish my sermon. He'll guide you. I asked God whether I can tell 3 points. Only first service we are telecasting in online, and in second and third service there's no translation. My daughter will go back to home. After the service get over, she'll go home. We'll only be there for 3 services. Then second service, the people can't see in the online. Many people in the other countries they are seeing. So I have told 5 points very quickly. I want to finish my sermon. Truly I say that from now onwards you'll see the ascending and descending of the angel of God. Why does the angel descend from heaven? Why does the angel descend from heaven? Firstly, to roll away the stone. Secondly, to open the doors. Thirdly, to tie up the lion's mouth. Fourthly, to give the good news. Before you go back to home, the angel is coming in front of you and giving you goodness. Go with belief. Please go. Don't go home with laughter. Sometimes when I see a vision, some people used to laugh. Finally, the angel will lead you. The angel will lead you. The angel will lead you. How many of you believe this? Let us all stand up for the final film. Within 2 minutes, I'm going to finish. And after that, we'll take offering and the bishop will give it. I'm going to make a small prayer. And we're going to close the online service. I want everyone to get up. We're going to pray for 2 minutes. It is an hurry prayer. Within 2 minutes, I want everyone to close their eyes. Raise up your right hand.
Dear God, according to the sermon which you told through her pastor, I should see the descending of angels. I see the angels descending from our house. I see the angels in my life. Right now, those people watching in online, please pray with me. My loving Heavenly Father, in this wonderful morning, each and every people of God, the descending of angels, they should see that. Let all the stones in the life be rolled off. Let the doors be opened. Let the lion's mouth be tied up. Let it receive a good news and lead them miraculously. Thank God for doing that. I pray for those who watch this in online. Let each and everyone be fulfilled. Please give an experience to our believers. Give an experience to see the angels. In Jesus' name I pray, amen.